வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். த மேக்கிங் ஆஃப் அ குளோபல் வேர்ல்ட். இந்த சாப்டரோட பேர் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இன்னைக்கு நீங்க குடிக்கிற காஃபி, யூஸ் பண்ற ஃபோன் எல்லாமே எப்படி உலகத்தோட இன்னொரு மூலையோட கனெக்ட் ஆயிருக்கணும் தான் பார்க்க போறோம். வாங்க ஒரு சூப்பரான உலக பயணத்துக்கு போகலாம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னு ஒரு குயிக் லுக் பார்த்துடலாம். முதல்ல குளோபலைசேஷனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பழங்காலத்துல உலகம் எப்படி கனெக்ட் ஆச்சு, நோய்களும் போர்களும் எப்படி வரலாற்றையே மாத்துச்சு, 19ஆம் நூற்றாண்டுல நடந்த முக்கியமான மாற்றங்கள், கடைசியா உலக போருக்கு பிறகு உருவான ஒரு புது சிஸ்டம். உங்க எக்ஸாமுக்கு தேவையான எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் இதுல கவர் ஆயிடும். சரி வாங்க, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன். இந்த பெரிய வார்த்தையை கேட்ட உடனே பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். குளோபலைசேஷன் கேட்கும்போதே ஏதோ 10 மார்க் கேள்வி மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. ஆனா பாருங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு சூப்பரான உதாரணத்தோட ஆரம்பிக்கலாமா? வாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போலாம். ஒரு பரபரப்பான சரவண பவன் ஹோட்டலை கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஆர்டர் பண்ற அந்த சூடான காஃபில இருக்கிற காஃபி கொட்டை அது ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கும். அதுல கலக்கிற சக்கரை அது இன்னொரு நாட்டுல இருந்து. அங்க சர்வ் பண்ற அண்ணன் நம்ம தமிழ்நாட்டுல வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. பாத்தீங்களா, பணம், பொருள், மக்கள் இப்படி எல்லாமே பல இடங்கள்ல இருந்து வந்து ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது பாருங்க. இதுதான் சிம்பிளா சொன்னா குளோபலைசேஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்ல எழுத வேண்டிய அந்த டெக்னிக்கல் டெஃபினிஷன் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். குளோபலைசேஷன், the long-term process of increasing interconnectedness between societies in terms of trade, migration, capital movement, ideas and culture. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வர்த்தகம், மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, பணம், புது புது ஐடியாஸ், கலாச்சாரம், இது மூலமா நாடுகள்லாம் ஒன்னோட ஒன்று ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆகிற ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, குளோபலைசேஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா ஒரு 50 வருஷத்துக்குள்ள வந்த ஒரு விஷயம்னு. ஆனா அது சுத்தமா தப்பு. இந்த டைம்லைனை பாருங்களேன். கிட்டத்தட்ட 3000 பிசிஇல சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே மற்ற நாடுகளோட வியாபாரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சில்க் ரூட்ஸ், அமெரிக்காவோட கனெக்ஷன்னு, இது ஒரு பல ஆயிரம் வருஷ பயணம். சரி, அடுத்ததா நாம டைம் டிராவல் பண்ணி பழங்காலத்துக்கு போக போறோம். நம்ம செகண்ட் செக்ஷன் பண்டைய உலக இணைப்புகள். சொல்லப்போனா இதுதான் அந்த காலத்தோட வேர்ல்ட் வைட் வெப். அப்போ இன்டர்நெட் இல்ல, ஆனா இன்டர்நெட் மாதிரி உலகத்தையே கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சிற்பத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு கப்பல் தெரியுதா? இப்போ சில்க் ரூட்ஸ்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன வரும்? பாலைவனத்துல ஒட்டகம் போற ஒரு தரை வழி பாதை தானே. ஆனா உண்மையில அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி கடல் வழியாவும் பெரிய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதை எப்படி நினைச்சுக்கலாம்னா, நம்ம ஊர்ல இருந்து உலகத்தோட பல மூலைகளுக்கு போற பஸ் ரூட்ஸ், போட் ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. Silk routes, a network of land and sea paths that connected vast regions of Asia with Europe and North Africa, facilitating the trade of goods, ideas and cultures from before the Christian era until the 15th century. சுருக்கமா சொல்லணும்னா, ஆசியாவை யூரோப், நார்த் ஆப்பிரிக்காவோட கனெக்ட் பண்ணின தரைவழி, கடல் வழி பாதைகளோட ஒரு பெரிய நெட்வொர்க் தான் இந்த சில்க் ரூட்ஸ். இந்த ரூட்ல சைனால இருந்து சில்க் மட்டும்தான் போச்சு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. நம்ம இந்தியாவோட துணி வகைகள், மசாலா பொருட்கள் எல்லாம் போயிருக்கு. அடுத்து நம்ம நாட்டில இருந்து புத்த மதம் உலகம் முழுக்க பரவறதுக்கு இந்த ரூட் தான் காரணம். அது மட்டும் இல்ல, சைனாவோட பேப்பர் மாதிரி டெக்னாலஜி கூட இந்த வழியா தான் போச்சு. ஒரு சின்ன ஷாக்கிங் நியூஸ், நோய்கள் கூட இந்த வழியா தான் பரவிருக்கு. சோ இது வெறும் வியாபார பாதை இல்ல, ஒரு கல்ச்சுரல் சூப்பர் ஹைவே. ஓகே, இதுக்கான எக்ஸாம் டிப் இதோ. The Silk routes were vibrant cultural highways, not just trade routes. இப்போ நாம பார்க்க போறது உலக வரலாற்றையே மாத்தி போட்ட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். அமெரிக்கா உலகத்தோட மத்த பகுதிகளோட கனெக்ட் ஆனப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பெயின்லேருந்து போர் வீரர்கள் அமெரிக்காவுக்கு போனப்போ அவங்க கையில துப்பாக்கிகள்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்களோட உண்மையான பவர்ஃபுல்லான ஆயுதம் அது கிடையாது. அதை விட ஒரு பயங்கரமான ஆயுதம் அவங்க கிட்ட இருந்துச்சு. கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆயுதம். அதுதான் ஸ்மால் பாக்ஸ் மாதிரி நோய்களை உண்டாக்குற கிருமிகள். அங்கிருந்த பூர்வகுடி மக்களுக்கு இந்த நோய்களை எதிர்த்து போராடுற சக்தியே இல்லாம போச்சு. இந்த கோட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்க, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இங்க இருந்த பழங்குடி மக்கள் எல்லாரும் அம்மை நோயால இறந்துட்டாங்க, அதனால கடவுளே எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாருன்னு ஒரு கவர்னர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, பல லட்சம் வருஷமா மத்த உலகத்திலிருந்து தனியா இருந்ததால அமெரிக்க பூர்வகுடி மக்களுக்கு இந்த மாதிரி நோய்களுக்கு எதிரான இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா இல்ல. இதையே ஐரோப்பியர்கள் ஒரு பெரிய ஆயுதமா, ஒரு பயாலஜிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் டிப். The European colonization of the Americas was successful primarily due to biological warfare, not military superiority. ரைட், இப்போ நம்ம டைம் மெஷின்ல ஏறி 19ஆம் நூற்றாண்டுக்கு போகலாம். நம்மளோட 4வது பகுதிக்குள்ள வந்தாச்சு.
இந்த காலகட்டத்துல குளோபலைசேஷன் சும்மா ஜெட் வேகத்துல போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் 3 ஃப்ளோஸ் தான். அந்த 3 ஃப்ளோஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 1 ட்ரேட் ஃப்ளோ, அதாவது துணி, கோதுமை மாதிரி பொருட்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது. 2 லேபர் ஃப்ளோ, மக்கள் வேலைக்காக வேறு நாடுகளுக்கு போறது. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் இன்டென்ச்சர்ட் லேபர். 3 கேபிட்டல் ஃப்ளோ, அதாவது பணம் முதலீட்டுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறது. இதுல நாம இப்போ இந்த லேபர் ஃப்ளோவை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியிற இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மை பாருங்க. இதுதான் இன்டென்ச்சர்ட் லேபர் அக்ரிமெண்ட். இத ஒரு புதிய வகை அடிமைத்தனம்னு சொன்னா கூட தப்பில்ல. உங்களுக்கு அங்க சூப்பரான வேலை, நல்ல வாழ்க்கை இருக்குன்னு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓகே, எக்ஸாம்ல எழுத வேண்டிய இதோட டெக்னிக்கல் டெஃபினிஷன். Indentured labor, a bonded laborer under contract to work for an employer for a specific amount of time to pay off his passage to a new country or home. இப்போ இந்த 2 படங்களையும் பாருங்க. உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி பகுதிகளில் இருந்து ஏழை மக்களை வேலைக்கு எடுத்தாங்க. அவங்களோட பேரை அழிச்சிட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்து போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் கரீபியன் தீவுகள், ஃபிஜி மாதிரி நாடுகளுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க அவங்களோட வாழ்க்கை நரகமா இருந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த கொடுமையான சூழ்நிலையிலையும் அவங்க தங்களுடைய கலாச்சாரத்தை விடல. அவங்களோட துக்கமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் கலந்து சட்னி மியூசிக் மாதிரி புத்தம் புது கலாச்சாரங்கள் உருவாச்சு. இந்த டாபிக்கோட எக்ஸாம் டிப், indentured labor was a system of contracted servitude that moved millions of Indians across the globe, shaping new cultures. சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. உலகம் முழுசும் உடைஞ்சு போய் கிடக்குது. பொருளாதாரம் மொத்தமா காலி. இந்த மாதிரி சமயத்துல உலகம் மறுபடியும் ஒரு பெரிய பொருளாதார சரிவை சந்திக்காம இருக்க சில புது ரூல்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படி உருவான ஒரு சிஸ்டம் தான் பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய குடும்பத்துல பயங்கர சண்டை நடந்த பிறகு வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஒண்ணா ஒட்டாந்து இனிமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் போடுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 1944ல அமெரிக்காவில் இருக்கிற பிரெட்டன் வூட்ஸுங்கிற இடத்துல உலக தலைவர்கள்லாம் ஒன்று கூடினாங்க. அவங்களோட ஒரே கோல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அதுக்காக 2 இரட்டையர்களை உருவாக்குனாங்க. ஒன்னு IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்னொன்னு வேர்ல்ட் பேங்க். இந்த சிஸ்டமோட முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா நாடுகளோட பண மதிப்பும் அமெரிக்க டாலரை மையமா வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கா உலக பொருளாதாரத்துல அமெரிக்காவுக்கு ஒரு வீட்டோ பவர், அதாவது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் கிடைச்சது. நம்ம இப்ப வாழ்ற இந்த உலகம் சரித்திரத்திலே ரொம்ப ரொம்ப குளோபலைஸ்டான ஒரு உலகம். சும்மா ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்துருக்கிற ரூமை சுத்தி பாருங்க. உங்க கையில இருக்கிற போன்ல இருந்து நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்தது எதுன்னு ரோச்சு பாருங்களேன். கண்டிப்பா ஒன்னாவும் இருக்கும். யோசிங்க. இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட்.